AK64ஓட கதை இதுதான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ரிவீல் பண்ணாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கருப்பு அடுத்த வருஷம் வரதுனால அவரோட ரசிகர்களுக்கு வெறுப்பு. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். தலைவனா தலைவியா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே தலைவன் தலைவி ஜெயிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 25 நாள் இந்த படம் வெளியாகி 100 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைச்சிருக்கு. விஜய் சேதுபதிக்கு போன படம், அதாவது ஏஸ் அப்படின்ற படம் அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த வரவேற்பை கொண்டாடலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகத்தோடவே இந்த டீம் இருந்திருக்காங்க. சரி, இந்த சில்வர் ஜூப்ளியை கொண்டாடலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ரொம்ப பிரம்மாண்டமான ஹோட்டல்ல நடத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிரஸ் நண்பர்களையும் கூப்பிடாம இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஆனா இந்த டீம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு பக்கம், யோகி பாபு ஒரு பக்கம். ஆனா நித்யா மேனன் இந்த ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல. பாண்டிராஜும் வந்திருக்காரு, ஏன்னா அவர் தானே டைரக்டர். சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்தாலும் ஏன் மீடியாவை கூப்பிடல அப்படின்ற ஒரு கேள்வி மீடியாக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நடந்தது என்னவோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளா ஆனா பிரம்மாண்டமான ஹோட்டல்ல டீம் மட்டுமே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மகாராஜா படம் இவருக்கு நல்ல வரவேற்பு. அதே மாதிரி இந்த வரவேற்பை ரொம்ப உற்சாகமா எல்லா மீடியா நண்பர்களோட கொண்டாடினாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதுக்கப்புறம் ஏஸ் படத்துடைய தோல்வி காரணத்தினால தான் இந்த முடிவை எடுத்திருக்காரு விஜய் சேதுபதி. ஜிவி பிரகாஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இசையில மட்டும் கிடையாது, ஹீரோவாவும் கலக்கிட்டு வராரு, நிறைய படங்களை நடிச்சிட்டு வராரு. இப்போ அவருடைய ஒரு படம் தான் ஜிவி பிரகாஷும் பாரஞ்சித்தும் இணையற ஒரு படம். இந்த படத்துக்கு இன்னும் பேர்லாம் வைக்கல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கா. நம்ம பாரஞ்சித் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு. என்னடா பேர் சொன்ன உடனே குண்டுலாம் விழுதுன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் கிடையாது. 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஆதிரன். இந்த படத்தை பாரஞ்சித் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த டீம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த ஒரு படம் தண்டகாரண்யம் அப்படின்ற படத்தோடைய பேரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு பாரஞ்சித். இந்த தண்டகாரண்யம் படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சரி, ஓகே, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறா அதுதானே முக்கியம். முக்கியமாக கலையரசன் ஒரு ரோலில் பண்ணுறாங்க, அட்டகத்தி தினேஷ் ஒரு ரோலில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் பட்டாளமே இருக்க படம் தான் தண்டகாரண்யம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஜிவி பிரகாஷும் பார்த்தீங்கன்னா இசையில் மட்டும் கிடையாது, ஹீரோவாகவும் நிறைய படங்களில் கமிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் பாரஞ்சித் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே இயக்கிற படம் இந்த ஜிவி பிரகாஷோட படம். இந்த படத்தோட அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வாரம் வெளியான படம் தான் இந்த கூலி. இந்த கூலி படத்தோட வசூலே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல நல்ல வரவேற்பு வந்துச்சு. ஆனா வீக் டேஸ் தொடங்க இதோட வசூல் அப்படியே குறைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனையை படைச்சிருக்கு இப்போ வரைக்கும். சரி, இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்தோடைய முக்கியமான கேரக்டர்ஸ் பத்தி தான் நான் பேசல, சோசியல் மீடியாவில் பிரபலமாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் 2 பேர். ஒன்று ஷோபின் ஷாஹிர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா ராம். இவங்க 2 பேருமே இந்த படத்தில் கொடுத்த ரோலை சும்மா பக்காவாக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டு இருக்கு. சரி, இதில் ரஞ்சிதா ராம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக அப்படியே வராங்க. அதாவது நம்ம நெல்சன் பாணியில் சொல்லணும்னா பூனை மாதிரி இருப்பாங்க, திடீர்னு புலியா மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் அப்படியே இந்த கூலி படத்தில் ரஞ்சிதாக்கு வந்திருக்கு. சரி, அந்த ரோல் கொடுத்ததுக்காக இவங்க அந்த டைரக்டருக்கு தேங்க் பண்ணது மட்டும் இல்லாம நடிச்ச சீனியர் நடிகர்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்களாம். ரசிகர்கள் அவங்களோட கேரக்டரை ஏத்துக்கிட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்கிறத ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னாவே, நான் சூர்யானவே ஜோதிகா தானா மேம்? உள்ள போங்க மேம். சூர்யான்னா ஜோதிகா கிடையாது. சூர்யா நிறைய படங்கள் நடிச்சுட்டு வர்றாருல, அதை பற்றியும் பேசணும்ல. சரி, சூர்யா நடிக்கிற படம் தான் சூர்யா 46. இன்னும் அந்த படத்துக்கு பேர் வைக்கல, ஆனால் ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இயக்குனரான சார் உள்ளவாங்க சார், நம்ம வெங்கி அட்லூரி. சரி, இவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் பண்ணுவார். அந்த விதத்தில் தான் இந்த டைட்டிலும் வச்சுருக்காங்க. சரி, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சூர்யாவோட இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாலிவுட் நடிகர் என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 1900 இன்னும் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து நிற்கிறாரு. சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம அனில் கபூர் இவர் தான் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறாரு. 1980 கடைசியாக ஒரு தெலுங்கு படம் பண்ணார். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு, இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு
முடிச்சு மறுபடியும் தெலுங்குல ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம சூர்யா எப்படி பாலிவுட்க்கு போனாரோ அந்த மாதிரி இவர் பாலிவுட்ல வந்து டோலிவுட்க்கு வந்திருக்காரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம அனில் கபூர் ஒரு பக்கம், சூர்யா ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேரும் அப்படி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எஸ், அப்பாவும் மகனும் ரோல் தான். கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இந்த சூர்யா 46 இன்னும் டைட்டில் வச்சிருக்காங்க, அதை சொல்லு. கிட்டத்தட்ட பாதி படத்தோடைய ஷூட்டிங் ஓவர். முழுக்க முழுக்க ஹைதராபாத்லேயே இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய்கிட்டு இருக்கு. படத்தோட பேர் சொல்லுப்பா. சொல்கிறேங்க, இந்த படத்தில் அனில் கபூர் ஒரு பக்கம், மமிதா பைஜு ஒரு பக்கம், இதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. படத்தோட பேர் சொல்ல மாட்டியா? சொல்கிறேங்க, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், இதுதான் படத்தோட பேரா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. AK64 பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் இருக்குது. இன்னும் ஏகே பற்றி பேசுகிறேன், இன்னும் சூர்யா சார் போகாமல் இருக்காரேன்னு பார்க்குறீங்களா? சார் இருங்க, உங்களை பற்றி இன்னும் நிறைய அப்டேட் எதிர்பார்க்குறாங்க. அவருடைய கருப்பு படத்தோட அப்டேட் எதிர்பார்க்குறீங்களோ? சரி, ஓகே சொல்கிறேன். ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிக்கிற படம் தானே கருப்பு. இந்த படம் சூப்பராக தீபாவளிக்கு சும்மா பட்டாசு மாதிரி பட்டே கிளப்ப காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என்னமோ தீபாவளிக்கு இதை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இந்த டீம் என்னவோ இந்த படத்துக்கு அப்படியே போஸ்ட்பான் கொடுத்துட்டாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா பொதுவாக ஒரு படத்துக்கு தேட்டர் கிடைக்கலன்னு தான் போஸ்ட்பான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு OTT நிறுவனம் ஒப்பந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்களாம். ஆமாம், இந்த வருஷத்துக்கு நிறைய படங்களை எல்லா OTTயும் வாங்கி சும்மா ஃபுல்லாக இருக்கு. அதாவது தேட்டருக்கு ஹவுஸ்ஃபுல் கேள்விப்பட்டிருக்கோம், OTT ஹவுஸ்ஃபுல் கேள்விப்பட்டிருக்கோமா? இதுதான் முதல் தடவை. அதனால இந்த படத்தை அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணணும்னு OTT நிறுவனம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஷூட்டிங்கும் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் பெண்டிங் இருக்குப்பா. அதனால அதையும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். அடுத்த வருஷம் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த டீம் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம AK64 பற்றி பேசலாம். சார் நீங்கள் உள்ளே போங்க சார், நம்ம AK சார் உள்ளே வர வைப்போம். சரி, AK64 அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிரச்சனைலாம் தீர்ந்து இந்த படத்தை ஒரு வழியாக ரோமியோ பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்கன்ற முடிவு வந்துடுச்சுல. இந்த படத்தை ஆஜிக் ரவிச்சந்திரன் எடுக்க போகிறாங்க. இவர் இயக்க போகிறது மட்டும் கிடையாது, ஒரு ட்விஸ்ட்டும் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படி சொன்னீங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போது ஏன் கால் ஆடுது பார்க்குறீங்களா? இதில் ஒரு சூப்பரான ஹீரோயின் உள்ள வராங்க. அதுதான் சரி, கண்டுபிடிச்சிங்க கரெக்டாக. ஸ்ரீலீலா தான் இந்த படத்தில் கதாநாயகியாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் எதுவும் வரலை. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் இதெல்லாம் நடிக்க போகிறாரு. அவர் யார் அப்படின்னா நம்ம மிஷ்கின். அப்போ கண்டிப்பாக வில்லன் ரோல் தான். சரி, இப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா கதையே இப்போ தான் கொஞ்சம் சொல்லியிருக்காருன்னு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். கதை கிடையாது, ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி முழுக்க ஒரு ஃபேன்ஸ் ஸ்ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. வழக்கம் போல கேங்ஸ்டர் கதையா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இனிமேல் தான் ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொன்னால் 2026 சம்மரில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு படங்கள்ல இருந்தும் ஆன்போர்டு யார் யார் வராங்க அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ரொம்ப பசிக்குது இல்லை? ஏன்பா மணி 8 கூட ஆளா, அதுக்குள்ளே பசிக்குதுன்றீங்களே. ஆனால் பசிக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு படத்தை பற்றி பேசியே ஆகணும். இட்லி கடை. ரோடோரமாக நிறைய கடைங்களை பார்த்துருக்காங்க போல், அப்படியே அந்த பெயரை வச்சுட்டாங்க. இந்த படத்தை தனுஷோ இயக்கி நடிக்கிறாருல்ல, அதனால கேஷுவலாக இருக்கணுன்றதுனால தான் இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. சரி, ஆன்போர்டு சொன்னல, இந்த படத்தில் ஒரு முக்கியமான நடிகர் ஆன்போர்டு ஆகுறாங்க. அது வேற யாரும் கிடையாது சார், நம்ம பார்த்திபன் சார் தான். அவர் பேரை சொன்னாவே நமக்கு வார்த்தை எல்லாமே வித்தியாசமாக வருதுப்பா. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. சரி, நம்ம பார்த்திபன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி சொன்னால், ஆடுகளம் படத்தில் அவர் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க வேண்டியது, தனுஷோடு சேர்ந்து அவரும் வந்து நேஷனல் அவார்டு வாங்க வேண்டியது அப்படின்னு நான் சொல்லலை, அவரே தான் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூதாடி அப்படின்ற ஒரு படத்துலையும் இவர் கமிட் ஆயிருந்தாராம். கிட்டத்தட்ட ஷூட்டிங் போன நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னப்பா தனுஷோட வந்து ஒத்தே வராதா அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த இட்லி கடை வாய்ப்பை தனுஷ் அவர்கள் பார்த்திபனுக்கு கொடுத்துருக்காரு. சரி, பார்த்திபன் இதுக்குள்ள ஆன்போர்டு ஆனாலும் ஆனாரு, நம்ம தனுஷே வர்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அது என்ன அப்படி சொன்னா அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. ஆடுகளத்தில் நான் நடிக்க முடியாமல் போனதும், இணைந்து நடித்த சூதாடி இடையில் நின்று போனதும்,
இவை யாவையும் ஈடுகட்டும் விதமாக இட்லி கடையில் ஒரு சிறு மினி இட்லியாக கௌரவ வேடத்தில் நடிக்க அவரே அழைத்த போது மறுக்காமல் ஒப்புக்கொண்டேன். இந்த விஷயம் இதோட நிக்கல, அப்படியே லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஆனா இவர் வாரணாரு சொன்னல, இதுக்கப்புறம் தான் வரப்போகுது, அதையும் கேளுங்க. சகலகலா வல்லவனாக அகில இந்திய நட்சத்திரமாக தனுஷ் மிளிரினால் மிருனால் என தவறாக வாசித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஏனெனில் அதுதான் பிசுபிசுத்த கிசுகிசுவாய் போய்விட்டது. அது ஆச்சரியமில்லை என்பதை கண்கூடாக கண்டேன் இட்லி கடையில். அக்டோபரில் வெந்துவிடும், சாரி வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் டப்பிங் முடிச்ச பிறகு ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. 1000 இருந்தாலும் இப்ப எதுக்கு மிருனால் தாக்கூரை இதுக்குள்ள இழுத்தாரு அப்படின்ற கேள்வி ரசிகர்களுக்கு வந்திருக்கு. அது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆன்போர்டுக்கு வந்தாரு, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாச்சு, மீதி எப்படி வேணா போட்டோம்பா. கடந்த மார்ச் 14ஆம் தேதி ஒரு சூப்பரான அடல்ட் காமெடி படம் வெளியாச்சு. அந்த படம் தான் பெருசு. சரி, இந்த படத்துல பாத்தீங்கன்னா வைபவ், சுனில் ரெட்டி இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவங்களுடைய ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஒரு சூப்பரான அடல்ட் காமெடி படம் மார்ச் 14ஆம் தேதி வந்தது இல்லையா, அந்த படம் தான் பெருசு. கரெக்டா? இந்த பெருசு படத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ் ஆகட்டும், சுனில் ரெட்டி ஆகட்டும், இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பியா இருந்தாலும் இந்த படத்தில் அண்ணன் தம்பியாவும் நடிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்துக்கு என்ன இப்போ அப்படின்னா, இந்த படத்தை அப்படியே பாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாங்களாம். ஆல்ரெடி டென்டிகோ அப்படின்ற சிங்கள படத்தை தான் அப்படியே தமிழ்ல வந்து இந்த படம் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பாலிவுட்ல ரீமேக் பண்ணலாம்னு சொல்லப்பட்டது. ஆனா இதுக்கான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வராம இருந்த நிலையில இப்போ இந்த படம் அபிஷியலாவே ரீமேக் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அந்த பாலிவுட் படத்தை எடுக்க போறது, தயாரிக்க போறது, இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹன்சல் மேத்தா, முகேஷ் சாப்ரா இந்த 2 பேரும் தான் பாலிவுட் ரைட்ஸை இந்த படத்துக்கு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேருமே இயக்க போறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஹன்சல் மேத்தா தான் இந்த படத்தை இயக்குவாருன்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம ஒரு வித்தியாசமான படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்சை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பேர் என்ன அப்படி சொன்னா கடுக்கா. கடுக்காவா? இது என்னப்பா நுங்கு சொல்ற பேர் மாதிரி இருக்கு. ஆமா, நுங்குக்கு நம்ம சாப்பிடும்போது அது பேரு கடுக்காவா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுட்டு தானே நம்ம சாப்பிடுவோம். அப்படிதான் அந்த கடுக்கானா அப்படி என்னதான் அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டா, கடுக்கானா காய் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கடுக்கானா நம்ப வச்சு ஏமாத்துறது, இதுதான் அர்த்தம். அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஆன் போர்ட்ல யார் யார் வரப்போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தோம்ல. இதே மாதிரி நாளைக்கு நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, மறக்காம பாருங்க. இது சினிமா 2.0.